கர்த்தர் உங்களிடம் சொல் என்று சொன்னதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சூழ்நிலையை மேற்கொள்ள உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தை மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். திகைக்க வேண்டாம் என்பதற்கு அர்த்தம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் பலவீனம் அடையாமல், அதுதான் திகைக்காமல் இருக்கிறதுக்கு அடையாளம். எப்பொழுது பயம் இல்லாமல் இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான். ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைனா அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாம் பலவீனமாக இருக்கோம், இல்லை ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது வார்த்தையை கொண்டு தான் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். எப்படி சொல்லணும்? என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் என்னை காத்தருளும் அப்படின்னு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 வாசிக்கிற மாதிரி வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. அதனால் சூழ்நிலையை மேற்கொள்ள வார்த்தையை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். வேதாகமத்தின் மேல் அதிக தாகமுடையவர்களாய் இருந்து அந்த வார்த்தையை சூழ்நிலையிலே ஆமேன் பயன்படுத்துங்கள்.